தினகரன் இமானுவேல் சேகர் நினைவிடத்தில் மரியாதை. வெற்றி கூட்டணியை அமைப்போம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகர் நினைவிடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகம் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து பாராளுமன்றம், சட்டமன்ற தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியடைந்து வருவதால் எடப்பாடி பழனிசாமியே அதிமுக பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சூசகமாக பேசினார். அதனால்தான் நாங்கள் அதிமுகவை விட்டு வெளியேறி அமமுகவை தொடங்கினோம் எனவும், அமமுக வெற்றி கூட்டணியை அமைக்கும், அமமுக அங்கவகிக்கும் கூட்டணி நிச்சயம் வரும் சட்டமன்ற தேர்தலில் உச்சியை பிடிக்கும் என கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் அமமுக செயலாளர் முருகன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தல் தோல்வி. அதனால தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, அவர் தான் இருக்கணும், எங்களுக்கு சுலோகங்கிறார். பழனிசாமி இருக்கிற வரை நாங்கள் எளிதாக வென்று விடுவோம் அவர் சூசகமாக சொல்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்ததால் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளியிலே வந்து எங்கள் வழியிலே சொல்கிறோம். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன். ஏதோ ஆணவத்தில், அகங்காரத்தில் சில பேர் பேசுகிற உறுதியாக சொல்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போல உறுதியாக அவரும் ஏற்படுத்துவார் என்பது எனது அனுபவத்தில் சொல்வது. அதுக்காக நீங்கள் கூட்டணிக்கு போவீங்களான்னா அதை பற்றியெல்லாம் நாங்கள் முடிவு செய்தால் நாங்கள் இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறோம். அம்மா உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம்.